ஆஹா இவ்வளோ பெரிய க்ரௌடா, ஐயோ பயங்கரமாக இருக்க க்ரௌடு அப்படின்னு நினைக்கணும்னு அந்த ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது? ஓகே. அப்போ நாளைக்கு ஏதாவது விபரீதம் நடந்தால் யார் பொறுப்பு அதுக்கு? அதனால அவர் தான், அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். போலீஸ் அவங்க வந்து நிர்வாகிகளும் ஒரு அனுபவம் உள்ள நிர்வாகிகள் இல்லாததுனால கூட்டத்தை எப்படி முறைப்படுத்துது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருக்குதா? அதுதான் உண்மை. ஏன்னா அந்த கூட்டத்துக்கே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும் சார். அது திமுக அல்லது அதிமுக 2 கட்சியிலுமே வந்து வர தொண்டர்கள் வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டவங்களா இருக்காங்க. ஓகே. இங்க அப்படி இல்லை, இன்னும் ரசிகர்களாகவே இருக்காங்க, ரசிக மனப்பான்மையோடய இருக்காங்க. அரசியல் மயப்படுத்தப்பட்டா நீங்க பேச்சை கேட்டுட்டு நீங்க இடத்த காலி பண்ணுவீங்க. இந்த மாதிரி ரசிகர் மனப்பான்மைன்னா அவங்கள பார்க்கறதுக்கு தான் தோணும், கூட போகிறதுக்கு தான் தோணும். வடிவேலுக்கு வராத கூட்டமா 2011ல் நீங்களும் பார்த்துருப்பீங்க. வடிவேலுக்கு எப்படி ஒரு கூட்டம் வந்தது? அந்த மாதிரி கூட்டம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. திமுக ஸ்வீப் பண்ணணும்னு நினச்சா எல்லாருமே. அதனால வந்து அதுக்குன்னு வந்து இவருக்கு வர கூட்டம் ஓட்டு போடுமா இல்லையான்னு அந்த ஆஸ்பெக்டுக்குள்ள போகல. அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அதனால கூட்டம்ன்றது வந்து அந்த கூட்டமும் ஒழுங்காக தான் இருந்தது. அந்த வடிவேலுக்கு அந்த கூட்டமும் ஒன்றும் அன்ரூலி க்ரௌடா இல்லை. இது வந்து ஒரு அன்ரூலியா கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமா இருக்கு. கண்ட்ரோலே பண்ண முடியாத கூட்டமா இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அது அந்த 2011 காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ந்து வர இந்த இளைஞர்கள் வந்து ஒரு விதமான ஒரு டிசிப்ளினுக்கும் கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன்றாங்க.